வணக்கம். வீட்டு இன்சூரன்ஸ் பத்தி குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். அது என்ன, எதுக்கு, எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த பகுதியில பார்க்க போறோம். சரி, நான் உங்கள ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப விலைமதிப்பான ஒரு விஷயம்னா அது என்ன? நம்மள நெறைய பேருக்கு நம்மளோட பதில் நம்ம வீடு தான் இல்லையா? ஏன்னா அது வெறும் செங்கல், சிமெண்ட் கட்டிடம் மட்டும் இல்ல. நம்மளோட வருஷ கணக்கான உழைப்பு, கனவு எல்லாமே அதுதான். சோ நம்மளோட மிகப்பெரிய சொத்து அதுதான். அதனால அதை பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, வீட்டு இன்சூரன்ஸ்னா என்னென்ன ஆரம்பிச்சு, அதுல என்னெல்லாம் கவர் ஆகும், என்னெல்லாம் கவர் ஆகாது, அதுக்கு எவ்வளோ பிரீமியம் கட்டணும், ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றதுன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, அதோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வீட்டு இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு பாலிசி. எதிர்பாராத விதமா நம்ம வீட்டுக்கோ இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களுக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா, அதனால வர்ற பண நஷ்டத்துல இருந்து நம்மள காப்பாத்துற ஒரு நிதி பாதுகாப்பு கவசம் தான் இது. அப்போ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். வீட்டு ஓனர்ஸ், பில்டிங் மற்றும் உள்ளே இருக்கிற பொருட்கள் ரெண்டுக்குமே இன்சூரன்ஸ் எடுக்கலாம். வாடகைக்கு இருக்கிறவங்க தங்களோட பொருட்களுக்கு மட்டும் தனியா இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். இந்த பாலிசி எடுத்தா நமக்கு எது எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும், வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தீ விபத்து, இடிமின்னல், புயல், வெள்ள மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அது மட்டும் இல்லாம கலவரம், திருட்டு, வண்டி மோதுறதுனால இல்ல விலங்குகளால ஏற்படுற சேதம், ஏன் வீட்டுல இருக்கிற தண்ணீர் டேங்க் திடீர்னு உடைஞ்சு போனாலும் அதுக்கும் கவர் கிடைக்கும். பாத்தீங்களா எவ்வளவு விஷயங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு? என்னெல்லாம் கவர் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என்னெல்லாம் கவர் ஆகாது, அதாவது எதுக்கெல்லாம் விலக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, வெள்ளம், புயல், தீ விபத்து, திருட்டு இதுக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு. ஆனா போர் நடக்கிறதுனால வர்ற சேதம், அணுசக்தி ஆபத்துகள், நீங்களே வேணும்னே உங்க வீட்டுக்கு சேதம் உண்டாக்குனா, காலப்போக்கில் ஏற்படுற சாதாரண தேய்மானம், அப்புறம் வீட்ல வச்சிருந்த பணம் காணாம போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவா கவர் ஆகாது. இந்த வித்தியாசத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சரி, இவ்ளோ பாதுகாப்பு கிடைக்குதே, அப்போ இதுக்கு எவ்ளோ செலவாகும்? பிரீமியம், அதாவது நம்ம வருஷம் கட்டுற தொகை எப்படி கணக்கு போடுறாங்க? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க பிரீமியத்தை 4 முக்கியமான விஷயங்கள் முடிவு பண்ணுது. 1. உங்க கட்டிடத்தோட மதிப்பு. 2. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களோட மதிப்பு. 3. உங்க வீடு எங்க இருக்குங்கிறது, அதாவது வெள்ளம் வர வாய்ப்புள்ள பகுதியா இல்லையாங்கிற மாதிரி ரிஸ்க் லெவல். 4. உங்க வீடு எப்படி கட்டப்பட்டிருக்குங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே, ஒரு 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீட்டுக்கு இன்சூரன்ஸ் கவர் எடுக்கணும்னா வருஷத்துக்கு தோராயமா வெறும் 2500 ரூபாய் தான் பிரீமியம் வரும். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய பாதுகாப்புக்கு எவ்வளோ சின்ன முதலீடு. எல்லாம் நல்லபடியா இருக்கணும். ஆனா ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஏதாவது சேதம் ஏற்பட்டா இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்றது? இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்ல. சரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல, எந்த சேதம்னாலும் உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லிடணும். திருட்டு மாதிரி ஏதாவது நடந்தா போலீஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அடுத்து, சேதத்தை கணக்கிட வர்ற சர்வேயருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கடைசியா, அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா சப்மிட் பண்ணணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நாம பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இந்த இன்சூரன்ஸ் உங்க வீடு, பொருட்கள் ரெண்டையும் பாதுகாக்குது. இயற்கை சீற்றம், திருட்டு இதுக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு. ஆனா போர் மாதிரி சில விஷயங்களுக்கு கிடையாது. உங்க சொத்தோட மதிப்பு இருக்கிற இடத்த வச்சுதான் பிரீமியம் இருக்கும். முக்கியமா ஏதாவது பிரச்சனைனா உடனே கிளைம் ப்ராசஸ ஆரம்பிச்சிடணும். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட தான். இவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆசையா கட்டின உங்க கனவு வீட்டுக்கு தேவையான சரியான பாதுகாப்பு இப்போ இருக்கா? இதை நீங்க கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.